ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன இப்படி நிறைய கலரா கிடக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இது எல்லாமே கிளாஸ்ல ஸ்டிச் பண்ணி காட்டின டிசைன் பிளவுசஸ் தான். இப்போ இந்த டிசைன் பிளவுசஸ்க்கெல்லாம் எவ்வளோ ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு குழப்பமா இருக்கும். அதனால நான் ஸ்டிச் பண்ண இந்த பிளவுசஸ்க்கு எல்லாமே வந்து எவ்வளோ ஸ்டிச்சிங் சார்ஜ் வாங்குறேன் அப்படிங்கறத நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் டீட்டெயிலா வந்து எதுக்கு எவ்வளோ அப்படிங்கறத நான் செப்பரேட்டா வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். அதனால வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்ற இந்த ரேட் எல்லாமே என்னோட ஏரியா சைட்ல வாங்கக்கூடிய ரேட்டு தான். அதே போல உங்களோட ஏரியா சைட்ல ஸ்டார்டிங் ரேட் டிசைனுக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கணக்கு போட்டுக்கோங்க. இப்ப நம்ம இந்த ஒவ்வொன்னா வந்து இந்த டிசைன் பிளவுஸ்க்கெல்லாம் வந்து எவ்வளவு வாங்குறது அப்படின்னு வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 2 ஸ்லீவ் டிசைன்ஸ் இருக்கு. அது வந்து பார்த்தலாம். இந்த ஸ்லீவ் டிசைன் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த 2-3 ஸ்லீவ் டிசைன்ஸ் மட்டும் பார்த்தலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பஃப் கை தான். இது வந்து பிளீட்டட் பஃப். நம்ம வந்து மேல பிளீட்டட் பஃப் கொடுத்துட்டு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பார்டர் கரையை வச்சு ஸ்டிச் பண்ணிருக்குது. இதுக்கு வந்து எவ்வளவு ஸ்டிச்சிங் பிரைஸ் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து 150 ருபீஸ் வந்து வாங்குவேன். இந்த பஃபா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம வந்து எப்பயும் நார்மலா வைக்கக்கூடிய பஃபா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து 150 அந்த போல வந்து வாங்கிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு வந்து இப்ப ட்ரெண்டிங்ல போகக்கூடியது இந்த செமி பஃப் தான். இந்த செமி பஃப் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 50 இருந்து 70 ருபீஸ் வரையும் இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவேன். இதுவுமே கிளாஸ்ல ஸ்டிச் பண்ணி காட்டின ஒரு செமி பஃப் தான். இது வந்து எப்படி நம்ம கட் பண்ணி எவ்வளவு அளவு எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறத டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது நம்ம எப்பயுமே நார்மலா பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான் ஸ்லீவுக்கு கொடுக்கக்கூடிய பைப்பிங். இது போல வந்து பைப்பிங் பிளவுசஸ் எல்லாமே ஸ்டிச் பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றது அப்படிங்கறது நிறைய பேத்துக்கு வந்து தெரியறது இல்ல. இது பாருங்க, ரொம்ப அழகா வந்து நமக்கு அந்த பைப்பிங் மட்டும்தான் வந்து தனியா வந்து தெரியுது. இந்த கலர் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து நல்லா எடுப்பாவும் தெரியுது. அதாவது இந்த பிளவுஸ் நமக்கு கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா பிளைனா இல்ல, பிரிண்டட் ஒர்க்ல தான் இருக்கு. கீழே நம்ம வச்சிருக்க பைப்பிங் மட்டும் தனியா எந்த அளவுக்கு அழகா தெரியுது அப்படின்னு பாருங்க. பேக்கும் சரி ஃப்ரண்ட்டும் சரி ரெண்டு பக்கமே நீட்டா இருக்கும். இது போல பைப்பிங் பிளவுசஸ் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறதும் நம்ம வந்து வீடியோ கோர்ஸா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பைப்பிங் பிளவுஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைனிங்ல வைக்கக்கூடிய பைப்பிங்கும் வித்தவுட் நம்ம வந்து லைனிங்ல வைக்கக்கூடிய பைப்பிங் ரெண்டுமே வந்து அதுல வந்து ஆட் ஆகும். வீடியோ கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ். தேவைப்பட்டது அப்படின்னா வந்து வாங்கிக்கோங்க. டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்க இல்ல கிளாஸ் ஜாயின் பண்ற மாதிரி இருந்தாலும் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி கத்துக்கலாம். இது எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா ஒரு ரேட்டு, கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கறதுனாலதான் கம்மியான ரேட்ல வந்து நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் இது எல்லாமே. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்துலாங்களா. இப்ப நம்ம 3 ஸ்லீவ் டிசைன் வந்து பாத்திருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எப்படி ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஸ்காலப் டிசைன் மாடல்ஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணுச்சு. ஸ்காலப் அப்படின்னாவே எல்லாமே ஒரே ரேட்டு தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அதுலயுமே நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் விதமான ஸ்காலப் டிசைன்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரேட் வந்து கொஞ்சம் கூட குறைய அதிகமாகும். இப்ப இந்த ஸ்காலப் டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிசைன் கஸ்டமர் நம்ம கிட்ட காட்டுறாங்க அப்படிங்கிறப்ப அதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்கிறதுக்கு கேன்வாஸ் கொடுத்துருக்கிறது, கீழே வந்து பைப்பிங் வச்சிருக்குது. இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிளீட்டட் எடுத்துதான் வந்து ஸ்டிச் பண்ணி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இது இன்னுமே நமக்கு டைமிங் வந்து அதிகமாகும். அப்ப இந்த டிசைனுக்கு எல்லாம் எவ்வளவு சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேக் நெக் டிசைனுக்கே நீங்க தாராளமா வந்து ஒரு 300 to 400 வரையும் 400 நீங்க வந்து சார்ஜ் பண்ணலாம். இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கையுக்குமே வந்து டபுள் லேயர் வர மாதிரி ஸ்காலப் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்குமே வந்து நீங்க ஒரு 200 முதல்ல 200ல இருந்து 300 வரையும் அதுக்கு நீங்க வந்து சார்ஜ் பண்ணலாம். அதுக்கப்புறமேலும் உங்களோட ஸ்டிச்சிங் பிரைஸ் அதுல சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுக்கு லைனிங் போடுறதோ இல்ல போட ஓர் அடிக்கிறது, ஃபால்ஸ் வைக்கிறது, இதெல்லாமே தனித்தனியா சேர்த்துக்கோங்க. நீங்க ஒரு நாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா கூட அதுக்கும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப செப்பரேட்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேக் நெக் டிசைனுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு 350 கூட வந்து போட்டுக்கலாம். ஏன்னா என்னோட லைனிங் பிளவுஸோட ஸ்டிச்சிங் ஒர்க்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா லைனிங் பிளவுஸ் நான் தைக்கிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். அந்த 3/4 மணி நேரத்துக்கு எனக்கு வந்து நான் லைனிங் பிளவுஸ்க்கு வாங்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 300 ருபீஸ் வந்து நான் வாங்குறேன்.
அப்ப நமக்கு இந்த பிளவுஸ் தைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல வந்து டைம் ஆகும். நான் சொல்றதே கம்மி தான், ஆனா அதிகமா தான் டைம் ஆகும். 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும்போது நம்ம அந்த இடத்துல ஒரு லைனிங் பிளவுஸே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்காக தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது டைமிங்கும் எவ்வளவு ஆகுது அப்படிங்கறத கணக்கு வந்து போட்டுக்குவேன். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நீட்டா ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். ஃப்ரண்ட் சைடு மட்டும் கிடையாது, பேக் சைடுமே பாத்தீங்க அப்படின்னா நீட்டா இருக்கணும். எந்த இடத்துலயும் பிசுரெல்லாம் தெரியக்கூடாது. நல்லா நீட்டா இது போல வந்து கவர் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஒரு ரேட் வாங்குறோம் அப்படின்னா அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியும் கொடுக்கணும். சரிங்களா? அது போல நீங்களும் வந்து பழகிக்கோங்க. இந்த டிசைன் பிளவுஸ்க்கு நீங்க எவ்வளவு வாங்குவீங்க அப்படிங்கறத மறக்காம வந்து சொல்லுங்க. இது வந்து டிசைன் பிளவுஸ் 1. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட்க்கு நீங்க எவ்வளவு டிசைன் சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. அடுத்தது டிசைன் வந்து நம்ம பார்த்தலாம். அடுத்த டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே ஸ்கேலப் டிசைன் தான், ஆனா வித்தவுட் ஓப்பன். அதாவது ஓப்பன் வந்து இதுல கிடையாது. நம்ம வந்து மேல ஒரு கிளாத் கொடுத்துருக்கோம், கீழே வந்து ஒரு கிளாத் கொடுத்து 2 கிளாத் கொடுத்து நம்ம வந்து இத டிசைன் வந்து ரெடி பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்போஸ் டிசைனுக்கு செப்பரேட்டா கிளாத் எல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கிளாத்தும் நீங்க வந்து அதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்கு நீங்க தாராளமா வந்து ஒரு 300 வரையும் சொல்லலாம். நான் வந்து முதல்ல சொன்னதுக்கு 350 வச்சிருக்கோம் அப்படின்னா இதுக்கு 300 வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? அதுல இருந்து ஒரு 50 ருபீஸ் வந்து நம்ம கம்மி பண்ணி வாங்கலாம். கீழே நம்ம வந்து ஃபிளீட்டட் இல்லைங்களா, அதுக்காக நான் வந்து 50 ருபீஸ் வந்து இதுல கம்மி பண்ணி நான் வந்து 300 வந்து நான் வந்து வாங்குவேன். மத்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஏதாவது ஸ்டோன் ஒர்க்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது லேஸ் இது போல எல்லாம் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த 2வது டிசைனுக்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம வந்து சொல்லுங்க. அடுத்தது 3வது டிசைன் வந்து பாத்திரலாம். இந்த 3வது டிசைனும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்காலப் டிசைன் தான். இது வந்து போட் நெக்ல நம்ம வந்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்காலப் டிசைன். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஹெவியான ஒர்க் வந்து இருக்குது. இதுக்கு நடுவுல நம்ம வந்து செப்பரேட்டா வந்து ஒரு கிளாத்தை கொடுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலப் ரெடி பண்ணணும். இந்த பாம்பாம் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம இதுல வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டைமிங்குமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். இதுக்கு வந்து தாராளமா நம்ம வந்து ஒரு 350 to 400 வரையும் வந்து சொல்லலாம். சேம் வந்து நான் இப்ப சொல்றது பேக் நெக் மட்டும்தான். நீங்க இதே போல ஃப்ரண்ட் நெக், ஸ்லீவ் இதுக்கெல்லாமே வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஸ்டார்டிங் ஒரு ரேட் வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு 100, 200 இது போல வந்து ஸ்டார்டிங் வந்து ரேட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டார்டிங் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு பேக் நெக் டிசைன் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு வந்து 100 ருபீஸ், ஸ்லீவோட டிசைனுக்கும் 100 ருபீஸ் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து நான் வந்து வைக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு பேட்ச் ஒர்க் இது போல வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3rd டிசைன். இதுக்கு வந்து ஒரு 350 to 400 வரையும் வந்து சார்ஜ் பண்ணலாம். நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம வந்து சொல்லுங்க. அடுத்தது 4th டிசைன் வந்து பார்த்தரலாம். இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4th டிசைன். இந்த 4th டிசைனும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்காலப் டிசைன் தான். இந்த ஸ்காலப் டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் நெக்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஸ்காலப் டிசைன். இந்த ஸ்காலப் டிசைனுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 350 to 250 to 300, அதாவது 250 to 300 வரையும் நான் வந்து சார்ஜ் பண்ணுவேன். இதுல எக்ஸ்ட்ராவா நாட் வைக்கிறோம் அப்படின்னா நாட் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது போல பீட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது லேஸ் வைக்கிறோம் அப்படின்னா கூட லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலும் அதெல்லாமே வந்து இதுல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனா நான் வந்து வாங்கக்கூடிய தையக்கூலி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசைனுக்கு மட்டும் ஒரு 250 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுவேன். சரிங்களா? ஒரு 250 to 300. அந்த டைமிங்க கொஞ்சம் முன்ன பின்ன பொறுத்து, நமக்கு கிளாத்தை பொறுத்து இது மாதிரி வந்து கொஞ்சம் வந்து முன்ன பின்ன வந்து வரும். ஒரு காட்டன் அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு தைச்சிருவோம். இதுவே ஒரு பூனம் மெட்டீரியல் அப்படிங்கிறப்ப அதுல தைச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஒரு பட்டு சாரி அப்படின்னா சீக்கிரமா தைச்சிடலாம். இது போல வந்து அந்த மெட்டீரியல்ஸுமே வந்து நமக்கு ஸ்டிச்சிங்கோட டைமிங்க முன்ன பின்ன வந்து பண்ணும். அதுக்காக தான் வந்து சொல்றேன். இந்த 4th டிசைனுக்கு நீங்க எவ்வளவு வாங்குவீங்க அப்படிங்கறதையும் வந்து மறக்காம சார்ஜ் சொல்லுங்க. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 250 ரூபாய் வாங்குவேன். பிளஸ் அதோட நம்மளோட ஸ்டிச்சிங் சார்ஜ் 300. சரிங்களா? அதையும் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு நாட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த நாட்டுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங் 30 ருபீஸ் வந்து வாங்குவேன். அதுக்கு மேல அந்த நாட்ல ஏதாவது டிசைன் எல்லாம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தனியா வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது 5th டிசைன் வந்து பார்த்தரலாம்.
அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து பெய்டு கோர்ஸ்ல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்த ஒரு பிளவுஸ் பேக் நெக் டிசைனா எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெய்டு கோர்ஸ்க்கு நான் வந்து 150 வந்து இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணி காட்டுறதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மெட்டீரியல்ஸ் பிளஸ் அதோட வந்து ஒரு 100 ருபீஸ் தான் அந்த வீடியோ எடுத்து போடுறதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தது. ஏன்னா இது போல யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இது நான் வந்து தனியா மெட்டீரியல் லைனிங் இது எல்லாமே செப்பரேட் கிளாத் நான் தான் வந்து போட்டு நான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருந்தேன். இது போல உங்களுக்கு ஏதாவது டிசைன் பிளவுஸ் வேணும் அப்படின்னா கம்மி பிரைஸ்ல நீங்க வந்து வீடியோ கோர்ஸா வாங்கி நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சு கத்துக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பைப்பிங் த்ரெட் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழேயுமே பைப்பிங் த்ரெட் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கு கீழேயும் லைட்டா வந்து ஒரு லைன் பைப்பிங் கொடுத்த மாதிரி நம்ம எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறது, இந்த சென்ட்ரல் எல்லாமே வந்து பாம்பாம் வச்சு ஸ்டிச் பண்றது, இதெல்லாமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த டிசைனுக்கு எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைப்பிங் நான் வந்து வச்சாலே 100 ருபீஸ் வந்து வாங்கிக்கிறது. பைப்பிங் பாத்தீங்க அப்படின்னா பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ஸ்லீவ் இது எல்லாத்துக்குமே பைப்பிங் கொடுப்பேன். அதுக்கு 100 ருபீஸ். த்ரெட் பைப்பிங் தான், ரெடிமேட் பைப்பிங் கிடையாது. நம்ம வந்து ஓனா த்ரெட் பைப்பிங் வச்சு ரெடி பண்ணி நம்ம வைக்கிறப்ப அது இன்னுமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கரெக்டா நமக்கு அந்த சாரியோட மேட்சிங் ஆகி பொருந்தி இருக்கும். அதுக்கு வந்து 100 ருபீஸ் வந்து நான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து கீழே நம்ம வந்து வச்சிருக்கிற இந்த டிசைனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150 வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். அப்ப அந்த பைப்பிங் பிளஸ் இந்த டிசைன் ரெண்டுக்கும் சேர்த்து 250 வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். அதே போல வந்து ஸ்லீவுக்கும் இதே போல நம்ம டிசைன் கொடுக்கறோம் அப்படின்னா ஸ்லீவோட டிசைனுமே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் நம்ம வருது. அப்ப அதுக்கு வந்து நம்ம இதுக்கே வந்து 150 அப்படின்னா அதுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 250 ரெண்டு ஸ்லீவுக்கும் நம்ம வைக்கிறப்ப 250 வந்து சார்ஜ் பண்ணலாம். அப்ப மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசைனுக்கு மட்டும் இந்த பேக் நெக்கு அதுக்கு அடுத்தது ரெண்டு ஸ்லீவ் வைக்கிறதுக்கு 400 பைப்பிங் பிளஸ் அதோட 500 மொத்தமா இந்த டிசைனுக்கு இந்த டிசைன் மட்டும் 500 சரிங்களா. அதுக்கு மேல நம்மளோட ஸ்டிச்சிங் பிரைஸ் வந்து 300 அப்ப மொத்தம் வந்து 800 ரூபாய். நாட் வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு 30 ரூபாய். அப்ப 830. அது லைனிங் புடவை ஓர் அடிக்கிறது இது போல இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம வந்து அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பார்த்தா இந்த 5வது டிசைனுக்கு எவ்வளவு பிரைஸ் வந்து நீங்க வந்து வாங்குவீங்க அப்படிங்கறத மறக்காம வந்து சொல்லுங்க. இப்ப நீங்க பாக்குறது 6வது ஸ்காலப் டிசைன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பெய்டு வீடியோ கோர்ஸ்ல தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. இந்த ஸ்காலப் டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு சைடும் தனித்தனியா வந்து ஸ்காலப் ரெடி பண்ணி கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா பிளீட்டர்ல இந்த சென்டர் வந்து எடுத்துட்டு இதுல எல்லாமே வந்து பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி இருக்குது. ரொம்ப 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 ஈஸின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டமா தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இந்த சென்டர்ல இருந்து நம்ம கட் பண்ணக்கூடிய பீஸை திருப்பி கரெக்டா அட்டாச் பண்ணும், ஸ்காலப் கரெக்டா எடுக்கணும். இந்த டிசைனுக்கு எவ்வளவு சார்ஜ் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் 300 ருபீஸ் வந்து வாங்குவேன். பேக் நெக்கோட டிசைனுக்கு மட்டும்தான் சொல்றேன். நீங்க வந்து இன்னும் ஃப்ரண்ட் நெக் ஸ்லீவ் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்க செப்பரேட்டா வந்து போட்டுக்கலாம். பேக் நெக்கோட டிசைன் 300 பிளஸ் நம்மளோட ஸ்டிச்சிங் பிரைஸ் வந்து 300. மொத்தம் இதுக்கு வந்து 600 வரும். நம்ம ஒருவேளை ஸ்லீவுக்கும் வைக்கிறோம் இதே போல ஸ்காலப்ல வந்து வைக்கலாம்னு வச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நீங்க 100 ருபீஸ் ஆகுது நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு ஸ்லீவுக்கும் நம்ம கேன்வாஸ் கொடுத்துதான் வந்து ஸ்லீவ் டிசைன் வைக்கணும். அப்படி வைக்கிறப்ப ஒவ்வொரு மணி பீட்ஸ் இது போல வந்து அந்த ஸ்காலப்ல வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஒரு 100 ருபீஸ் நீங்க வந்து ஸ்லீவ் டிசைனுக்காக வந்து வாங்கிக்கலாம். அப்ப மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 300, ஒரு ஸ்லீவுக்கு ஒரு 100, 400, அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பிரைஸ் ஒரு 300, ஒரு 700 நாட் வைக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே கம்பல்சரி நாட் வச்சுதான் வந்து போடுறாங்க. அப்ப நாட் போடும்போது அதுக்கு ஒரு 30 ருபீஸ் 730 ரூபாய் இது போல வந்து வரும். நீங்க ஒவ்வொன்றையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட்டா தனித்தனியா போட்டுக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ரா நீங்க வந்து டிசைனுக்காக கிளாத் வாங்குறீங்க அப்படின்னா கூட அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு கிளாத் வாங்கியிருக்கீங்க, எத்தனை மீட்டர், இது எல்லாமே வந்து நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு பில் போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நீங்க பாக்குற இந்த 6வது டிசைனுக்கு எவ்வளவு நீங்க வாங்குவீங்க அப்படிங்கறத மறக்காம வந்து சொல்லுங்க. அடுத்த டிசைன் வந்து பாத்திரலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 7வது டிசைன். இது வந்து
நம்மளோட கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுத்தது. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறதுக்காக பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் கேட்டு வாங்கி ஸ்டிச் பண்ணுனாங்க, எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுங்கன்னு. அதுக்காக தான் வந்து சொல்லி கொடுத்தது. இப்ப இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட் வச்சிருக்க, பைப்பிங் த்ரெட் கொடுத்துட்டு பைப்பிங் த்ரெட் அப்படின்னாவே நமக்கு 100 ருபீஸ் வந்து வந்துடும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே நம்ம வச்சிருக்கிற இந்த ஒரு டிசைனுக்கு ஒரு 100 அப்படின்னு போட்டாலும் நமக்கு 200 ருபீஸ் இந்த டிசைனுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதோட நம்ம வந்து ஸ்டிச்சிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 300, மொத்தம் வந்து 500 ருபீஸ் வரும். நாட் வச்சோம் அப்படின்னா நாட்டுக்கு 30, ஓகேங்களா? ஸ்டார்டிங் 30, அதுக்கு மேல நாட்ல டிசைன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். என்னோட பிரைஸ் வந்து இதுக்கு 200. நீங்க வந்து எவ்வளவு வாங்குவீங்க அப்படிங்கறத மறக்காம வந்து சொல்லுங்க. இது வந்து 7வது டிசைன், ஓகேங்களா? இது எதுக்காக நம்பர் சொல்றேன்னா நீங்க வந்து மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லணும். 7வது டிசைனுக்கு எவ்வளோ, 6வது டிசைனுக்கு எவ்வளோ, 5வது டிசைனுக்கு எவ்வளோ அப்படிங்கறத. அதுக்காக தான் நானும் தெரிஞ்சுக்குவேன். அதுக்காக தான் வந்து நான் வந்து கேட்கிறேன். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்லயுமே நல்லா நீட்டா வந்து பினிஷிங் பண்ணி கொடுத்துடணும். நம்ம அந்த வாங்குற ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பொட்டிக் ஸ்டைல்ல ஸ்டிச் பண்ணக்கூடியதா. இந்த பாம்பாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெளியவே தெரியாது. உள்ளார அழகா வந்து பிசிர் எல்லாம் வச்சு கரெக்டா வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அடுத்த டிசைன் வந்து பார்த்தரலாம் நம்ம. அடுத்தது ஒரு 8வது டிசைன். இந்த 8வது டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கேன்வாஸை வச்சு தைச்சு திருப்பி விடுற பேட்ச் ஒர்க் டிசைன் மாதிரிதான். இந்த பேட்ச் ஒர்க் டிசைனுக்கு வந்து இதுல வந்து நான் சும்மா சிம்பிளா நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுல வந்து பேக்ல நம்ம கேன்வாஸ் ரெடி பண்ணி வச்சு அப்படியே வந்து ஃப்ரண்ட்ல தைச்சு திருப்புற மாதிரிதான். இதுல நம்ம எனி ஷேப் வேணும்னாலும் மார்க்கிங் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து கிளாஸ்ல சொல்லி கொடுத்தது. இதுக்கு வந்து நம்ம எல்லாம் எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 200. அதுக்கப்புறமே இது வெறும் வந்து ரவுண்ட் நெக்ல தான் நான் கொடுத்துருக்கேன். இது போல ரவுண்ட் நெக்ல கொடுக்குறீங்க அப்படின்னா, சும்மா வெறும் சிம்பிளா கொடுக்குறீங்கன்னா 100 ருபீஸ் வந்து வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ராவா நமக்கு ஷேப் எல்லாம் ஏதாவது வருது அப்படின்னா நீங்க அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு பாம்பாம் வந்து இந்த சென்ட்ரல் எல்லாம் நம்ம வந்து வைக்கும் போது வைக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு மணி பூ மாதிரி ரெடி பண்ணி வைக்கலாம். அது போல எல்லாம் வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கே யாருக்காவது டிசைன் பிளவுசஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப 5 டேஸ் பாத்தீங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடேல நீங்க வந்து 5 டேஸ் கிளாஸ் வரும். உங்களுக்கு டெய்லி 2 hours வரும். அந்த கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கணக்கு தான். நீங்க அதுல தாராளமா ஒரு நாளைக்கு ஒரு டிசைன் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கத்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ் நான் வாங்குறது. அதுக்கு மேல நம்ம வந்து ஸ்டிச்சிங் பிரைஸ போட்டுக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா 8வது டிசைன். அதுக்கு அடுத்த டிசைன் வந்து பாத்திரலாம். இந்த ஒரே ஒரு டிசைன் தான் இருக்கு. இந்த மாதிரி நம்ம பேட்ச் ஒர்க் எல்லாம் ரெடி பண்றோம் பாத்தீங்களா? இந்த பேட்ச் ஒர்க்குக்கெல்லாம் எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போல ஒரு 3 பேட்ச் ஒர்க்கு வைக்கிறோம், நம்ம வந்து பேட்ச் மட்டும்தான் வைக்கிறோம் அப்படின்னா 100 ருபீஸ் வந்து வாங்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டார்டிங் 100 ருபீஸ்னு. அதுல வரக்கூடிய கேட்டகரி தான் இது எல்லாமே. இந்த மாதிரி பேட்ச், முக்கோண சைஸ், திலகம் சைஸ் இது போல வைக்கிறோம். அப்புறம் அதுல வந்து எக்ஸ்ட்ராவா லேஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா லேஸ் கொடுக்குறப்ப இன்னும் ஒரு 50 to 70, 50 to 70, 50 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரையும் அதிகமாகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பைப்பிங் கொடுக்குறோம், பேட்ச் கொடுத்துட்டு பைப்பிங் கொடுக்குறோம் அப்படின்னா 100 ருபீஸ் வந்து வரும். இப்போ ஒரு சின்ன சிம்பிளான டிசைன் அப்படின்னா பைப்பிங் கொடுத்துட்றோம், ஒன் சைடா பேட்ச் கொடுத்துட்றோம், இதுக்கு நடுவுல ஒரு ஸ்டோன் பட்டன்ஸ் இது போல எல்லாம் கொடுக்குறோம். அப்புறம் ஸ்லீவுக்கு பைப்பிங் கொடுத்துட்டு இது போல வந்து 3 பேட்ச் வந்து இந்த கையில வந்து வைக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னா பைப்பிங்க்கு 100, பேட்ச் ஒர்க்குக்கு 100, அந்த ஸ்டோன்ஸ் இது எல்லாமே கூட நம்ம சேர்த்துக்கலாம் 100ன்னு. அப்ப ஸ்லீவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பேக் நெக்குக்கு இவ்வளவு வாங்குறப்ப ஸ்லீவுக்கு பாத்தீங்கன்னா 2 கைக்கும் சேர்த்து ஒரு 150 வாங்கிக்கலாம். ஏன்னா 2 சைடும் நம்ம வந்து 3 6 பீஸ் ரெடி பண்ணோம். 150 வாங்குறோம் அப்படின்னா இதுக்கு வந்து 100, இதுக்கு 100, 200, அதுக்கு வந்து 150, 300, 350 ரூபாய். 350 ரூபாய் இந்த டிசைனுக்கு மட்டும் வந்து வந்துருது. அதுக்கு மேல நம்மளோட ஸ்டிச்சிங் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ், 300 ருபீஸ் வந்து வரும். ஓகேங்களா? இது போல நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே போல இது போல நம்ம வந்து கிளாத்ல ரெடி பண்ணி வைக்கிறோம் பாத்தீங்களா? இதுக்கு வந்து 200 ருபீஸ் வந்து நீங்க வந்து சார்ஜ் பண்ணலாம். 200 to 300 வரையும் சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா நீங்க வந்து கிளாத் ரெடி பண்ணி இதுல வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த பீட்ஸ் எல்லாமே கையில வச்சு நம்ம வந்து பேக் சைட்ல
ஸ்டிச்சஸ் போட்டு எடுக்கணும். 200 to ஒரு 250 300 உங்க ஏரியா பொறுத்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண இது எல்லாமே வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லுங்க. யாராவது கிளாஸ் சேரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி இன்னையில இருந்தே வந்து கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு நீங்களும் வந்து இது போல வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.